இன்னைக்கு நான் என்னோட 100வது எபிசோட்ல உங்களுக்கு ஸ்வீட்டா பண்ணி காட்ட போறேன். இன்னைக்கு நான் பண்ண போறது ரவா பேத்தி. ரவா பேத்திக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ரவா, வெள்ளை ரவா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மில்க் மெய்டும் அதே அளவு 2 டேபிள் ஸ்பூனு. மாஸ் பவுடருங்க, பாதாம் மிக்ஸ் பவுடர் அது 2 டேபிள் ஸ்பூனு. நெய் 2 டேபிள் ஸ்பூனு. சாரப்பருப்புன்னு கேட்டிங்கனாவே கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். பாயசத்துக்குலாம் இது போடலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி தேவையான அளவு போட்டுக்கலாம். பால் 1/2 லிட்டரு. பிஸ்கட்டு, இதுக்கு வந்து பிஸ்கட் வேணும். ஒரு 5 பிஸ்கட்டு. மில்க் பிக்கிஸ் எடுத்துக்கோங்க. சுகரு நமக்கு தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பற்ற வச்சுட்டு இந்த நெய் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிட போகிறேன். சாரப்பருப்பு, முந்திரி போட்டு பொரிச்சிடலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் மில்க் பிக்கிஸை. அப்போதைக்கு நீங்கள் போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த நெய் காஞ்சிடுச்சு. இதில் முந்திரியும் இந்த சாரப்பருப்பையும் போட்டுரும். இந்த சாரப்பருப்பு என்ன பண்ணணும், நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டுட்டு நல்ல தண்ணியை நம்ம செய்யும்போது தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். அது ஊறுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் என்ன போகிறேன், இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த 1/2 லிட்டர் பால், காய்ச்சின பால் 1/2 லிட்ரு. 2 டேபிள் ஸ்பூனுக்கு இவ்வளோ வேணுங்க. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ரவை போட போகிறோம். கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை குறைச்சிட்டேன். இந்த ரவாவை லேசாக தூவிட்டேன். நம்ம ரவை அதிகம் போடலை, அதனால் வந்து கட்டி பிடிக்காது. ரவை வந்து கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்படும், அதனால் கொஞ்சமாக போட்டாவே இதுவே உங்களுக்கு ஒரு 10-15 டம்ளருக்கு மேலேயே வரும். ரவை வேகிற வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விடணும். ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். நம்ம பார்த்து சிம்பிள்னு நினச்சா சிம்பிள், கஷ்டம்னு நினச்சா கஷ்டம். சமையல் பண்ணுறப்ப நம்ம முழு ஈடுபாட்டோடு நம்ம செஞ்சோம்னா எதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவை 5 நிமிஷம் கொதித்தோடனே வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாஸ் பவுடரை அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் வந்து தண்ணியில் கரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிடும். அடுத்ததாக இந்த மில்க் பேக்கிஸ் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துறேன். நெக்ஸ்ட்டு மில்க் மெய்டு கண்டன்ஸ் மில்க்கு 2 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கலாம். நீங்கள் சுகரோட அளவை குறைச்சிட்டு இது வேணும்னா கூட நீங்கள் எக்ஸஸாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், நான் போட்டது 2 டேபிள் ஸ்பூன் தான் ரவை போட்டேன். அதுக்கே உங்களுக்கு இந்தளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி மறுபடியும் தண்ணியோ பாலோ 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர், நான் வந்து இதுக்கு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கங்க. சுகர் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை, மில்க் மெய்டு, பிஸ்கட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ரவா பிர்னி சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா பிர்னியை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், கூலிங்கில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த ரவா பிர்னி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் வீட்லலாம் பிரியாணி செய்கிற அன்றைக்கி இந்த ரவா பிர்னி கண்டிப்பாக இருக்கும். நம்மளுமே வந்து கொஞ்சம் ஹெவியான விருந்து, குஸ்கா, தேங்காய் பால் சாதம், வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்கிற அன்றைக்கி இந்த ஸ்வீட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.